நீங்கள் என்ன வேணால் தொடுங்க, ஆமா. என்ன பழிவாங்க நினச்சா என்ன பழிவாங்கன்னு நினச்சா என்ன பழிவாங்க, ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்ல வீட்ல இருப்பேன். அவங்கள தொடாதீர்கள்னு சொல்லிட்டு ஒன்று நான் ஆஃபீஸில் இருப்பேன், இன்னொன்று நான் வீட்டில் இருப்பேன்றது என்ன மாதிரியான ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரியுதா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் அது. இத தான் படம் டயலாக்ன்னு நெறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க எப்படி? சார். படத்தோட டயலாக் வந்து பேசிட்டு இருக்காருன்னு. நீ வேணா பேசிட்டு போ அந்த மாதிரி. எவனாவது ஒருத்தனை அப்படி பேச சொல்லுங்க பார்ப்போம். சீம் இந்த மாதிரி கேட்டு பேசிடுறா நான் பார்க்குறேன். தம்பி நீங்கள் அப்படிலாம் போகிற போக்கில் வந்து ரொம்ப யாரையுமே வந்து அதுவும் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய மக்கள் பெரும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை நீங்களாம் அவ்வளோ சாதாரணமாக எடை போடவே முடியாது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஆள் தான் ரொம்ப பேராபத்து. நான் ரொம்ப விளையாட்டுக்கு சொல்ல தம்பி, த மோஸ்ட் சைலண்ட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து விஜய் அவர்கள் நிதானமாக ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்தையும் கால்குலேட்டிவாக மூவ் பண்ணக்கூடிய ஆள். தயவு செஞ்சு அவரை ட்ரிகர் பண்ணாதீங்க, ட்ரிகர் பண்ணவே பண்ணாதீங்க. வேர்ல்டு வைஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர். உலகம் முழுக்க தெரிந்த நபர், உலகம் முழுக்க தூக்கி கொண்டாடக்கூடிய நபர். இன்றைக்கு பிரபஞ்சம் ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. தயவு செய்து அரசியலை அரசியலாக கொண்டு போங்கள். அநாகரிகமாக கொண்டு போய் அவரை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு